அருள்மிகு பாலதண்டாயுத சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை தென்கரை பகுதியில் அருள்மிகு பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் 4வது பெரும் சாந்தி திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவானது தலைவர் அருள் TS பெரியசாமி கவுண்டர் தலைமையில் நடைபெற்றது. கடந்த சனிக்கிழமையன்று விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாவசனம், வாஸ்து சாந்தி நிகழ்ச்சியுடன் தொடங்கி திங்கட்கிழமையன்று விஸ்வேஸ்வர பூஜை, பஞ்சகவியம், கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், அஸ்திர ஹோமம், சம்ஹதா ஹோமம், திசா ஹோமம், மூர்த்தி ஹோமம், சாந்தி ஹோமம், திரவியாஹூதி, பூர்ணாஹூதி, தீபாராதனை, முளைப்பாரி எடுத்தல் என பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன. செவ்வாய்க்கிழமையன்று இடர்கலையும் ஈஸ்வரன் முதல்வனுக்கு 2ஆம் கால யாக பூஜை, திரவியாஹூதி, பூர்ணாஹூதி, தீபாராதனை, முத்தமிழ் நாயகன் முருகப்பெருமானுக்கு 3ஆம் கால யாக பூஜை, திரவியாஹூதி, தீபாராதனை வழங்குதல் என நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதன்கிழமையன்று நாதனுக்கு 4ஆம் கால பூஜை, கோபுர கலசம் வைத்தல், யந்திர ஸ்தாபனம், அஷ்டபந்தன மருந்து சாற்றி இறை திருமேனியை பீடத்தில் அமர்த்துதல். வியாழக்கிழமை அறுபடை வீடு கொண்ட அருமுக பெருமானுக்கு 6ஆம் கால யாக பூஜை, நாடி சந்தானம், யாத்ரா தானம், திருக்குடங்கள் உலாவருதல். அதனைத் தொடர்ந்து விமான கும்பாபிஷேகம், திருக்குட நன்னீராட்டு விழாவானது 103 வயதுடைய வாகீச மடம் அவிநாசி ஆதீனம் பூஜ்ய ஸ்ரீ தவத்திரு காமாட்சி தாச சுவாமிகள் மற்றும் ஆனைமலை ஆஷா வித்யா பீடம் ததேவானந்த சுவாமிகள் கும்பாபிஷேக விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். மேலும் மகாபிஷேகம், தச தரிசனம், அலங்கார தீபாராதனை, காப்பு களைதல், மாபெரும் அன்னதானம் மற்றும் மங்கள இசையுடன் விழா நிறைவு பெற்றது. இதில் அர்ச்சகர் செல்வராஜ், திருப்புகழ் பாராயணம், அன்னூர் அரங்கசாமி, வெங்கடபதி ஐயா, முன்னாள் அமைச்சர் மற்றும் முன்னாள் மேயர் சேமா வேலுச்சாமி, முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, சாய்பாபா கோவில் விஜயகுமார், சகுந்தலா ஜெயபால், திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி, மகேஷ், பிரியா, சரவணன், தலைவர் மகாலட்சுமி, துணைத் தலைவர் ராமச்சந்திரன், தியாகராஜன், நித்யா, நடராஜன், ஜெயந்தி சுப்பிரமணியம் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் செப்டம்பர் 5ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை மண்டல பூஜை நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. பெருமை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பகுதியில் முருகன் கோயிலுங்கிறது ஒரு பப்ளிக்ல இந்த மாதிரி ஒரு கோயிலை கட்டல. 1990 நான் இந்த கோயிலை கட்டுறக்க ஆரம்பிச்சேன். கட்டி 91 கும்பாபிஷேகம் பண்ணேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு ஒவ்வொரு கும்பாபிஷேகத்துக்கும் அதனோட வளர்ச்சி நடந்துட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் கும்பாபிஷேகம் 91 பண்ணும்போது இந்த கட்டடம் 2003 அந்த கட்டடம் கட்டினேன். வர ஜனங்களுக்கு பெரிய நன்மைகள் ஏற்படுது, நல்ல செயல்பாடு ஏற்படுது. ஜனங்கள் கூட்ட எல்லாத்துக்கிட்ட நாங்கள் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் பழகும். என்னொரு குடும்பத்தில் நாம அண்ணன் தம்பி மாமா வச்சு இருக்கிறோமோ அந்த மாதிரிதான் எல்லாத்துக்கிட்ட நாங்கள் பழகுறேன். அதனால எனக்கு மேல என்ற மேல இது ரொம்ப நெல் எல்லாருக்கும் பேருக்குமே பெரிய ஒரு நம்பிக்கை. இது ஒரு கொடுத்தா அது அவர் சரியா கரெக்டா செய்வாரா, செஞ்சா அது பலன் கிடைக்குமா நம்மளுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல எல்லாருமே என்ன செய்யறாங்க. கிட்டத்தட்ட இவர் எனக்கு 30 வருஷமா 300 வயது ஆரம்பிச்சது இன்னைக்கு 15,000-20,000 ஆகுது ஒரு கும்பம் இதுக்கு கிருத்தி. அப்படி எல்லா கிருத்திகளுக்கும் 14-13 கிருத்திகளுக்கு எல்லாரும் 15-25 வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு கோயில், நம்பிக்கையான கோயில். இந்த வந்த பொது ஜனங்களுக்கு எல்லாம் பெரிய நன்மை கிடைச்சிருக்கு. குழந்தை இல்லாத குழந்தை கிடைச்சிருக்கு, திருமணம் ஆகாத திருமணமும் நடந்திருக்கு. இன்னைக்கு அந்த கோயில கும்பாபிஷேகம் நான் செஞ்சேன். அது பெரிய இது நான் எதிர்பார்க்கல, ஆனா என்னைத்தான் பண்ண வச்சாரு. பெரிய சிறப்புங்க. அது ஆண்டவனுடைய அருளின்னு நினைக்கிறேன். மகா கும்பாபிஷேகம், அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் பாங்க. அஷ்டபந்தம்னா ஒரு பூஜை பரிசை பண்ணி மகா கும்பாபிஷேகம் செய்யறோம். அதுல அவனாசி திருப்புக்கொழியூர்ல காமாட்சி தாசி சாமிகள்ங்கிறவரு செய்தார். அவர் இந்த கோயிலுக்கு 4வது கும்பாபிஷேகம். ஒரு 103 வயசுல ஆடி ஓடி இந்த கும்பாபிஷேக தலைமை ஏற்று ரொம்ப சிம்பிளான முறையில பூஜை 6 காலம் பூசினேன். ஒவ்வொரு காலத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மூலிகள் 6 குண்டத்துக்கு 6 ஒரு நாளைக்கு 12 போட்டு சிறப்பான ஒரு பூஜை. அது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு பூஜை செய்யணும்னா அது கொடுத்து வச்சிருக்கோன்னு நீங்கப்பா, இல்லைன்னா அந்த பூஜை செய்ய முடியாது. அவ்வளவு சீக்கிரத்துல இவ்வளவு சிறப்பா சீரோட செய்யறதுக்கு
அவர் வந்து ரொம்ப முக்கியமானவர். பகவான் செய்கிறோம், பகவான் செய்கிறப்போ இந்த பகுதி ரொம்ப சீரும் சிறப்போடு இருக்கணும், அதான் நல்லது.